வெல்கம் டு சாப்பாடு மருத்துவம் சேனல். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 முட்டை 2 உருளைக்கிழங்கை வச்சு நம்ம நைட்டு வரைக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக நைட்டு வரைக்கும் நம்ம சூப்பராக இந்த டிஷ் வச்சு சாப்பிட்லாம். இதுக்கு கடாய் நல்லா காஞ்சிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டை சேர்த்துக்கிறேன். பட்டை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக நல்லா சுருளை வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயம் வதங்கியிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு சிம்மில் வதங்கட்டும். இந்த பச்சை வாடெல்லாம் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நல்லா பச்சை வடை போய்ட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா சேர்த்துங்க, ரொம்ப சூப்பராக இந்த சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் சேர்க்க போகிறதில்ல. நம்ம நைட்டு வரைக்கும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்க வேணாம். தேங்காய் சேர்க்காமே இந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும். இப்போ நீங்கள் பயப்படாமல் நல்லா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப லேசியான டயத்தில் டக்குனு காய் எதுவும் இல்லை, உருளைக்கிழங்கு எக்கு தான் இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க. சாதம், சப்பாத்தி, புரோட்டா அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சேர்த்துட்டேன், கொஞ்சம் பத்தலை, அதனால் இப்போ சேர்க்குறேன். நீங்கள் தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குதித்து வந்துருச்சு. இந்த உருளைக்கிழங்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்காதனால நம்ம கிரேவி தண்ணியாக இருக்காமல் இருக்கணும்னா இது மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு கிரேவி நல்லா ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கிரேவியும் தண்ணியாக இருக்காது. இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம எக்கு சேர்க்காமையும் சாப்பிட்லாம். எக்கு வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதோடய நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம எக்கு சேர்க்க போகிறோம். நம்ம எக்கு சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சிக்கன் குழம்பு வாசம் வந்துருங்க. இது அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எக்கு சேர்க்க போகிறோம். எக்கு உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த ஓடுலாம் இல்லாமல் பார்த்து ஊற்றிக்கலாம். அடுத்து இன்னொரு எக்கையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நிறைய எக்கு, ஒரு 5-6 எக்கு வேணும்னா நீங்கள் நல்லா கிரேவி நல்லா நிறைய வச்சுக்கோங்க, வச்சுட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா இந்த எக்கு ஊற்றினோடனே அந்த வேகிற போது அந்த கிரேவி இழுத்துரும், அப்போ பத்தாமல் போயிடும். அதனால் நீங்கள் எத்தனை எக்கு ஊற்றுறீங்களோ அத்தனை எக்குக்கு தேவையான கிரேவி செஞ்சுக்குங்க. 2 எக்குக்கு இந்த கிரேவி போதுமானது. இப்போ அப்படியே எதுவுமே செய்யாமல் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்குங்க. பாட்டம் வந்து ஃபுல்லாக நல்லா வெந்திருக்கும். அப்படியே வந்து நம்ம திருப்பி போட்டுக்க வேண்டியதான். திருப்பி போட்டுட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்து வெந்துருச்சு. நம்மளுக்கு உடையாமவும் சூப்பராக இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ரொம்ப வந்து டேஸ்ட்டு அந்த சூப்பரான ஒரு வாசனை வருங்க. ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சாதத்தோடு இதை சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ சூடான சாதம் வச்சுட்டு இந்த கிரேவி வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து இந்த முட்டை வந்து உடஞ்சி போயிடும், கலந்து போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். நீங்கள் ஊற்றினோடனே அப்படியே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கடையாமல் இதே மாதிரி வந்து வந்துடும். டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இந்த கிரேவி செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட்டு வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரேவி வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிங்க. வாழ்க வளமுடன்.